நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிரேக்கிங் பேட் சீசன் 1 ஷார்ட் ஸ்டோரிய தான் பார்க்க போறோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏலியன் விஓடி. நான் உங்க ஏலியன். சீரியஸ்குள்ள போலாமா? இந்த சீரிஸோட ஹீரோ வால்டர் ஒயிட். வால்டர் ஒயிட்டுக்கு 50 வயசு ஆகுது. ஒரு ஹை ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி மேன். அவரோட ஒய்ஃப் வந்து ஸ்கைலர். அவங்க பிரெக்னென்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டீனேஜ் பையன் இருக்கான். அவன் பேரு வால்டர் ஒயிட். அவனால சரியா நடக்க முடியாது. இது மட்டும் இல்லாம அவர் கெமிஸ்ட்ரி வாத்தியாரா இருந்து ஒரு ஹை ஸ்கூல்ல வேலை செய்யறது மட்டும் இல்லாம, அவர் வந்து பார்ட் டைமா கார் வாஷ் கம்பெனிலயும் வேலை செய்றாரு. அங்கேயும் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்காது. அதனால அந்த மாரி வால்டர் ஒயிட் வந்து கார் வாஷ் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. எல்லாரும் அவர ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா டாக்டர் அவருக்கு வந்து ஸ்டேஜ் 3 லங் கேன்சரு. நீங்க இன்னும் கொஞ்ச நாள்லயே செத்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே வால்டர் ஒயிட்டுக்கு ரொம்ப வந்து ஒரு மாரி சோகமாயிடுறாரு. அவர் சாவ போறத நெனச்சு அவர் கவலைப்படுறார். அவர் எதுக்கு கவலைப்படுறாருன்னா, அவரோட குடும்பத்துக்கு அவர் எதுவும் சேவிங்ஸ் பண்ணி வைக்கல. நம்ம போயிட்டதுக்கப்புறம் நம்ம குடும்பத்த யார் பார்த்துப்பான்ற ஃபீலிங்ஸ் தான் அவருக்கு அதிகமா இருக்கு. அந்த மாரி ஒரு நாள் அவரோட மச்சான், அவரு வந்து ஹேங்க்கு, அவரு டிஏல போதைப்பொருள் தடுப்பு பிரிவுல இருக்காரு. ஒரு நாள் அவர் கூட கார்ல போதைப் பொருள புடிக்கிறதுக்கு போகும்போது, அங்க அவரோட பழைய ஸ்டூடண்ட் ஜெஸ்ஸி பிங்க்மேன பார்க்குறான். அவன் அங்கருந்து தப்பிச்சு ஓடுறான் அந்த இடத்துல இருந்து. அத பார்க்கும்போது தான் தெரியுது, இவனுக்கும் இந்த மாரி போதைப் பொருள்ல சம்மந்தம் இருக்கு அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே போதைப் பொருள்ல வந்து எவ்வளோ காசு வருதுன்றது வால்டர் ஒயிட்டுக்கு தெரியும். அத பார்த்த உடனே சரின்ட்டு ஜெஸ்ஸி பிங்க்மேன் வச்சு ஏதாவது பேசி ஏதாவது காசு சம்பாதிக்கிற வழிய பார்ப்போம் அப்படின்ற மாரி அவரு தான் சாக போறார்ல. அதனால தப்பு பண்றது அவருக்கு வந்து இப்போ பயம் போயிடுச்சு. அதனால அவரு வந்து ஜெஸ்ஸிய பார்த்து, "ஓகே, உனக்கு ட்ரக்ஸ் எப்படி விக்கிறோன்னு தெரியும். நான் கெமிஸ்ட்ரியில பெரிய ஆளு. எனக்கு வந்து ட்ரக் எப்படி செய்யணும்னே தெரியும்னு" சொல்லிட்டு டீல் பேசிக்கிறாரு. சரி, ஓகே, அந்த டீலும் நல்லா போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பழைய வண்டிய வாங்கி, அந்த வண்டிய வந்து ஒரு பாலைவனத்தில எடுத்துட்டு போயிட்டு, யாரும் இல்லாத ரொம்ப தூரத்தில ஒரு பாலைவனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு மெத்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, இவரு கெமிஸ்ட்ரி வாத்தியார்ன்னும்போது, அவர் மெத்து தயாரிக்கிறது கெமிக்கல் ஃபார்முலாலாம் வச்சு ஈஸியா தயாரிக்கிறாரு. அதுவும் இவரு செய்ற மெத்த பார்த்து ஜெஸிக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா, இதுவரைக்கும் அவன் பார்த்த மெத்துலயே இதுதான் ரொம்ப பியூர். அத பார்த்தவுடனே இது நல்ல காசு போகும்னு அவனுக்கு நல்லா தெரியுது. சரி, அதனால 2 டீலர் கிட்ட அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி, இந்த மாரி மெத்து இருக்கு எங்ககிட்ட அப்படி வாங்கிக்கிறீங்க. 2 பேர்ட்ட டீல் பேசுறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் டீல் நல்லா போல. அது அவங்களுக்குள்ளேயே கைகலப்பாயிடுது. அதுல மெத்து வாங்க வந்த 2 பேர்ல ஒருத்தன் செத்துடுறான், ஒருத்தன் அன்கான்ஷியஸ் ஆயிடுறான். இத பார்த்து பயந்த வால்டரும், ஜெஸ்ஸியும் அவங்க 2 பேரையும் தூக்கி அந்த ஆர்வி வண்டிக்குள்ள போட்டுட்டு ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில ஜெஸ்ஸி என்ன பண்ணுவான்னா, ஒருத்தன் பாடிய ஆசிட்ல போட்டு டிஸ்போஸ் பண்ணிடுவான். வால்டர் அவன் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாரு. அவன் என்ன சொல்லுவான்னா, "நான் உன் குடும்பத்தையே கொன்னுடுவேன்" அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கவே, வால்டருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. சரி, நான் உன்ன விட்டுடுறேன்னு சொல்லிட்டு டீல் பேசுவாங்க. அந்த மாரி விடுற நேரத்த தான் வால்டர் என்ன நோட் பண்ணுவாருன்னா, அவன் வந்து வால்டர கொல்றதுக்காக ஒரு ஆயுதத்த ரெடி பண்ணி வச்சிருப்பான். இத பார்த்த உடனே வால்டருக்கு ஒரு மாரி வெக்ஸ் ஆயிடும். "என்னடா, நான் உன்ன விடலான்னு தானே நெனச்சேன். நீ இப்படி பண்ணிட்டியேன்னு" சொல்லிட்டு, அவர் கையாலேயே அவன கொன்னுடுவான். இதுதான் வால்டரோட முதல் கொலை. அவர் கடைசியில நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நம்ம ஒரு கொலைகாரனா மாறிட்டோமேன்னு நெனச்சு அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. வால்டருக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருது. ஸ்கைலர் வந்து, "நான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. உங்கள நான் காப்பாத்துவேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வால்டருக்கு அதில விருப்பம் இல்ல. ஏன்னா, இருக்கிற கஷ்டத்தில நீ எனக்கு மேல கடன் வாங்கி இந்த மாரி எனக்காக செலவு பண்ணி வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜெஸ்ஸி என்ன பண்றான்னா, அவனோட ஃப்ரெண்ட பார்த்து, அவனோட ஃப்ரெண்டு மூலியமா ஏதாவது மெத்த விக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறான். ஆனா, அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், "இந்த மாரி இப்பலாம் வந்து போலீஸ் கெடுபிடி அதிகமாயிடுச்சு. நம்ம தெருவுல இந்த மாரி மெத்து விக்கிறதுக்குலாம் வாய்ப்பில்ல" அப்படின்னு சொல்லிடுறான். அந்த நேரத்துல தான் ஸ்கைலருக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. வால்டர் அப்புறம் அவரோட 2 ஃப்ரெண்டு எலியட், கிரெச்சன், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கம்பெனி இப்போ வந்து நல்ல நிலைமையில நெறையா பணம் சம்பாதிக்குது அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. அதனால சரி, அவங்ககிட்ட போய் பணம் கேட்டு பார்க்கலாம், உதவி கேட்கலான்னு சொல்றாங்க. அவங்களும் உதவி செய்றேன்னு தான் சொல்றாங்க. ஆனா வால்டருக்கு அது பிடிக்கல. ஏன்னா, அந்த நேரத்துல வந்து அவர அந்த கம்பெனிலேருந்து வெளிய வந்திருப்பாரு. அதனால அவரோட கௌரவம் அவருக்கு தடுக்கும். அதனால அவரு வேணான்னு சொல்லிடுவாரு. அதே சமயத்துல அவரோட மெத் பிசினஸையும் அவரு மெத் குக் பண்றது, அதையே அவரு சீக்ரெட்டா பண்ணிட்டு தான் இருப்பாரு. இதுக்கப்புறம் வர்றது தான் நம்ம தலைவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸு. தலைவன் வந்து மொட்டை அடிச்சு, கண்ணாடி கருப்பு கண்ணாடி போட்டு ஹைசன்பர்க்ன்ற பேர்ல தலைவன் தரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான். ஆக்சுவலா வால்டர் இந்த நேரத்துல கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாரு கேன்சருக்கு. அதனால அவரோட முடிலாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கும். அதனால அவரே முடிய ஷேவ் பண்ணி மொட்டை அடிச்சுப்பாரு. இந்த நேரத்துல ஜெஸ்ஸி அவங்க செஞ்ச மெத்த விக்கிறதுக்காக டூகோன்ற ட்ரக் டீலர் கிட்ட போவான். அவன் ரொம்ப கொடூரமானவன். இந்த மாரி ஜெஸ்ஸி போய் ட்ரக்க குடுக்கும்போது, அந்த ட்ரக்க வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கான காசையும் குடுக்காம ஜெஸ்ஸிய அடிச்சு தெரத்தி விட்டுருவான். இந்த விஷயம் வால்டருக்கு தெரிஞ்ச உடனே வால்டர் ரொம்ப கடுப்பாயிடுறாரு. டூகோவ பார்க்கறதுக்காக கொஞ்சோண்டு மெத்த எடுத்துட்டு டூகோவ போய் பார்க்குறாரு. டூகோ வால்டர் கிட்டயே திமிரா பேசி அவர்ட்ட இருந்த ட்ரக்கையும் புடுங்க ட்ரை பண்றான்.
அப்போ வால்டர் அவர் செஞ்சு வச்சிருந்த சின்ன பாம் மாரி ஒண்ணு எடுத்து அந்த இடத்துல போடுறாரு. அந்த இடத்துல போட்டுட்டு அவன மிரட்டி ட்ரக்குக்கான காச வாங்கிட்டு வந்துடுறாரு. வால்டர் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஜெஸ்ஸிய பார்த்து அவனோட பங்கையும் குடுத்துடுறாரு. அந்த நேரத்துல தான் வால்டரோட வீட்ல அவங்க ஒய்ஃப்க்கு பிரெக்னன்ட்டா இருந்தாங்கல்ல, அவங்க ஒய்ஃப்க்கும் ஒரு ஃபங்ஷன் நடந்துட்டு இருக்கும். அந்த ஃபங்ஷன்ல ஹேங்க், அவங்க ஒய்ஃப் எல்லா ரிலேட்டிவ் வந்திருப்பாங்க. அப்பதான் வால்டரும் ஹேங்க்கும் பேசும்போது தான் தெரியும். ஹேங்க் வந்து புதுசா ஒரு ட்ரக் டீலர் சிட்டிக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அவன் புதுசா ஒரு மெத்து தயாரிக்கிறான்ற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. இத கேட்டவுடனே வால்டருக்கும் பக்குன்னு ஆயிடும். இந்த மாரி நம்மள பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு. அதனால ட்ரக் டீலிங் பண்ணும்போது அவர் ஐடென்டிட்டிய மறைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவரோட பேர வந்து ஐசன்பர்க்ன்னு மாத்திக்கிட்டு, தலையில வந்து கேப்லாம் போட்டுக்கிட்டு, அவர அவர வெளியில அடையாளம் தெரியாதபடி மாத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, டூக்கோவே வால்டர் கிட்ட டீல் போட்டிருப்பான். எனக்கு இந்த மாரி நெறைய மெத்து செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வால்டரும் அந்த மெத்து செய்யறதுக்கான பொருள்லாம் ரெடி பண்ண சொல்லி ஜெஸ்ஸி கிட்ட சொல்லுவாரு. ஆனா ஜெஸ்ஸி பார்த்துட்டு அதுக்கான காசு நம்மகிட்ட இல்ல அப்படின்னு சொல்லுவான். அதனால அவங்க வந்து ஒரு வேர் ஹவுஸ்ல மெத்தலமைன்ற அந்த இன்கிரீடியன்ட்ட திருட போவாங்க. கடைசியில அந்த வேர் ஹவுஸ்ல பலவிதமான பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அவங்க அங்கருந்து அந்த மெத்தலமைன்ற இன்கிரீடியன்ட்ட திருடிட்டு வந்துருவாங்க. திருடிட்டு வந்த இன்கிரீடியன்ட்ட வச்சு அவங்க டூகோ கிட்ட மெத்த ரெடி பண்றாங்க. தயாரிச்ச மெத்தையும் எடுத்துட்டு போய் டூகோ கிட்ட குடுக்குறாங்க. டூகோவும் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அப்பதான் வந்து சொல்லுவான், "ட்ரக் பிசினஸ்க்கு உங்கள வரவேற்கிறோம். இனிமே நான் உங்க கூட தான் பிசினஸ் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லி டூகோ வந்து வால்டர் கிட்டயும், ஜெஸ்ஸி கிட்டயும் சொல்லிடுறான். அதே நேரத்துல டூகோவோட அடியாள் வந்து வால்டர தப்பா பேசுவான். அத கேட்ட டூகோ வந்து கடுப்பாயி, "நீ என்ன வால்டரையே தப்பா பேசுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவான். இத பார்த்த ஜெஸ்ஸிக்கும் வால்டருக்கும் அல்லு விட்டுரும். ஐயய்யோ! இவன் இவன் கூடயா மிச்ச காலத்துல நம்ம ட்ரக் டீலிங் பண்ண போறோம்ன்னு சொல்லி பயப்படுவாங்க. இதுக்கப்புறம் வர சீசன்ல இவர் வந்து இன்னும் மோசமான ட்ரக் டீலரா மாறப்போறாரு. அத நம்ம அடுத்த சீசன்ல இருந்து பார்ப்போம் காய்ஸ்.